இதுதாங்க நீங்க வந்து இப்படி பண்ணா இப்படி சொல்லுவாங்க, இப்படி பண்ணா இப்படி சொல்லுவாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு மாசம் வந்து யாருமே பேசல, எல்லாருமே அமைதியா இருக்காங்க, தலைமறைவா அது இதுன்னு சொல்றாங்க. இதே வந்து இமீடியட்டா அவங்க வந்து பேசியிருந்தாலோ, இல்ல இமீடியட்டா அவங்களோட கட்சி நடவடிக்கைகள்லாம் தொடங்கியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போதான் இவ்வளவு பேர் இருந்தாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, உடனே கட்சி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் பாரு, இவனுக்கு வந்து மனசாட்சி இருக்கா, உடனே அவங்க கட்சியை வேலையை பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாசம் வந்து அவங்க வந்து அந்த வழியை வந்து அவங்க அதை ஃபீல் பண்ணி அவங்க அதை ஒரு ஒரு மாசம் அதை கடந்து வர்றதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு மாசம் அமைதியாட்டாங்க, அமைதியாட்டாங்க, அமைதியாட்டாங்க. சாட்சியங்களை அழிக்க பார்க்கணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த இன்னொரு ஒரு செய்தி கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பென்டிரைவ் ஃபைல்ஸ் எல்லாம் எரிக்கப்பட்ட நிலையில வந்து அந்த இது பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கும்போது உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து திடீர்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இது அப்ப இது வந்து கேஸை திசை திருப்புற வழி இல்லையா? சிபிஐ போயிட்டு இருக்குல்ல. இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்களே என்ன சொல்றாங்க, இப்போ வந்து